நான் கற்றுக்கொண்ட நல்ல சத்தியங்களிலே, நான் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நல்ல சத்தியங்களிலே ஒன்று, கர்த்தருக்கு நான் கோடா கோடி நன்றி செலுத்த வேண்டிய சத்தியங்கள் ஒன்று, கொடுப்பதை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும், என்னோடு ஊழியம் அணிவித்த அனைவரை பார்க்கலாம், எனக்கு முன்பாக ஊழியத்தை தோன்றிய அநேகரை பார்க்கலாம், கர்த்தர் என்னை பொருளாதாரத்தில் பல விடாங்கு உயர்ந்தவனாய் பலரோடு தேவனை வைத்திருக்கிறார். தேவனுக்கு சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது சார், தெளிவா சொல்லிட்டார். இதிலே முந்தின அநேகர் பிந்தினோர் ஆயும். எங்க பேசுறாரு? அந்த பணக்கார வாலிபன் வந்துட்டு போறான் பாருங்க, ஐஸ்வர்யவான் கொடுறான்னு கொடுக்காம போறான் பாருங்க, அப்பதான் சொல்றாரு முந்தினோர் அநேகர், வயசான பார்ட்டிஸ் பிந்தினோர் ஆயும். பிந்தின அநேகர், ஏழைகளா இருந்த ஒரு யங்ஸ்டரா இருந்தா கூட அவன் முந்தினோர் ஆயும் இருப்பான். அது வேலை செய்கிறது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நான் சொல்றேன், நீங்க யாரால உபதேசிக்கப்படுறீங்களோ அவர்களுக்கு விதைக்க வேண்டியதை வேதம் சொல்லுகிற விளக்கத்தை அங்கீகரித்து நான் அங்கே விதைக்க போகிறேன். பைபிள் தெளிவா சொல்லுது. ஈசாக்கு எங்கே விதைத்தான்? எல்லாரும் எங்க விதைக்க சொன்னாங்களோ நான் அங்க விதைச்சேன்னு சொல்லல, அவனுக்கு கர்த்தர் எங்க விதைக்க சொன்னாரோ அங்க விதைச்சான். எல்லாரும் சொன்னாங்க இந்த தேசம் பஞ்ச தேசம், இங்க விதைக்க. சிலர் இருக்காங்க பாருங்க, மக்கள் ஒரு 10 பேர் கையில வச்சுட்டு நான் சொல்ற இடத்துல நீ விதைக்கணும் அப்படின்னு. இந்த மக்களும் அடிக்கப்படுற ஆடுகளை போல, சொல்லுங்க சாமி நாங்க விதைச்சிடறோம். அறுவடை வரலன்னும் போது, அறுவடை அக்காட்ட தானே சொன்ன, அக்காட்ட போய் கேளு, ஏன்ட்டே வரன்றார். அண்ணன் சொன்னதை கேட்டல, அண்ணன் போய் கேளு. எங்க விதைக்க வேண்டும்? மனிதன்ல என்ன சொல்றோம் அங்க விதைக்க கூடாதுங்க. தேவன் நமக்கு என்ன சொல்றாரோ அங்க விதைக்கணும். ஈசாக்கு ஒரு இடத்துல விதைச்சான். எந்த தேசம்? அந்த தேசத்துக்கு பேர் என்ன? பஞ்சதேசம். மக்கள்லாம் சொன்னாங்க, சார் இங்க விதைக்காதீங்க சார் அப்படின்னாங்க. அக்கா சொன்னாங்க விதைக்காதீங்க, அண்ணே சொன்னாங்க விதைக்காங்க. ஆனா ஈசாக்கு சொன்ன, அக்கா அண்ணே கொஞ்சம் ஓரமா நில்லுங்க, என் தனிப்பட்ட பிரச்சனை, நான் இங்கதான் விதைப்பேன்ட்டான். அப்ப ஈசாக்கு அவன் ஸ்ட்ராங்கா ஒரு டெசிஷன் எடுத்தான். ஏன்னா கர்த்தர் சொன்னாரா நீங்க தான்டா விதைக்கணும்னு. சரிங்க ஆண்டவரே, ஆனா எல்லாரும் இப்படி சொல்றாங்க, ஆனா எனக்கு நீங்க எத்தான் சொல்றீங்க? நான் விதைக்கிறேன் விதைச்சேன். பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த தேசத்திலே அவனுக்கு மட்டும் 100 மடங்கு பலன் வந்தது. அக்கா பேச்சையும் பேச்சையும் கேட்டிருந்தா ஈசாக்கு என்கிற ராசாக்கு போஷாக்கு இல்லாம போயிருந்திருக்கான். ஆனா தேவனோ இரக்கத்திலே சிரமம். அல்லேலூயா.